பிரைஸ் எல்லாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கதை கேட்போம் வாருங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். அருமையானவர்களே, தொடர்ச்சியாக நம்ம மத்தேயு சுவிசேஷத்தை நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். முடிந்த அளவுக்கு கதை வடிவிலே உங்களுக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்வதற்கு நான் முயற்சிக்கிறேன். அருமையானவர்களே, மத்தேயு 5ஆம் அதிகாரத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் அப்படின்னு சொன்ன உடனேயே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருகிறது மலைப்பிரசங்கம். வேதத்திலேயே மிகவும் அருமையான ஒரு சத்தியம் அடங்கிய பகுதி எது அப்படின்னு சொன்னால் இந்த மலைப்பிரசங்கம். இந்த மலைப்பிரசங்கத்தை குறித்து பேசாத ஊழியக்காரர்கள் இருக்க மாட்டார்கள். புத்தகம் எழுதுகிறவர்கள் மலைப்பிரசங்கத்தை குறித்து பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். வியாக்கியானம் பண்ணுகிறவர்கள் இந்த மலைப்பிரசங்கத்தை குறித்து தான் நிறைய வியாக்கியானங்களை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படிப்பட்ட அநேக ஆவிக்குரிய சத்தியங்கள் செறிந்து கிடக்கிற ஒரு மலை பிரசங்கத்தை குறித்து தான் இன்று நாட்களில் பார்க்க போகிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1-12 வசனங்கள் வரைக்கும். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துடைய போதனைகள் ஒவ்வொன்றும் நம்ம மனிதனுடைய மூளைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமாக இருக்கும். சிலது நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. இந்த உலக நடைமுறைக்கு நம்ம சம்பந்தப்படுத்தி பார்க்கும் பொழுது அது ஒவ்வாதது போல இருக்கும். ஆனால் அவ்வளவு ஆவிக்குரிய சத்தியங்கள். ஏனென்றால் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உப்பால் சாரமேற்றப்பட்ட வார்த்தைகள், கிருபை பொருந்தின வார்த்தைகள், மனிதனுடைய இருதயத்தை உடைக்கிற வார்த்தைகள், கல்லான இருதயங்களை உடைக்கிற வார்த்தைகள். ஸோ ஆகவே இன்றைக்கு அந்த மலைப்பிரசங்கத்தில் அவர் சொன்ன 9 காரியங்களை குறித்து மிகவும் சுருக்கமாக கதை வடிவிலே நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து ஜனங்களை கண்டு அவர் மலை மேலே ஏறி அவர் அந்த மலையில் ஒரு இடத்துல உட்காருகிறாரு. சீஷர்கள் அவர்கிட்ட போகிறாங்க. அங்கே அவர் தமது வாயை திறந்து அவர் போதிக்கிற அந்த போதனை. முதலாவது பாருங்க, அவர் சொன்ன அந்த சத்தியம், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியில் எளிமை. மனுஷனுடைய காரியத்திலே பார்த்தீங்கன்னா சரீரம், ஆவி, ஆத்மா, இல்லையா? ஆமாம். இதில் பாருங்கள், சரீரம் நம்ம பார்க்கறதை போல இருக்கிறது, ஆவி ஆத்மா நம்ம பார்க்க முடியாது. ஆனால் அந்த ஆவிலையும் நமக்கு எளிமை வேண்டும் என்று அவர் முதலாவது உபதேசிக்கிறதை பார்க்க முடிகிறது. சில நேரங்களில் சரீர பிரகாரமாக நம்ம கொஞ்சம் எளிமையை காட்டிவிடலாம். ஏழ்மை வேற, எளிமை வேற. எனக்கு அநேக வசதிகள் இருந்தும் நான் ஒரு எளியவனை போல என்னை காட்டிக்கொள்வது என்பது பார்ப்பதற்கு எளிமையாக தெரியும். ஸோ ஆனால் இங்கு சொல்லப்பட்ட காரியங்கள் ஆவியில் எளிமை. ஆவியில் எளிமை. பொதுவாக நம்முடைய ஆவியில் அல்லது நம்முடைய சிந்தையில் ஒரு தாழ்மை இருந்தாதான் நம்முடைய செயல்களில் ஒரு எளிமை தெரியும். ஆவியில் நம்ம பெருமையுள்ளவர்களாக இருந்தால் நம்முடைய சரீர வெளிப்பாடுகள் எல்லாமே பெருமைக்குரிய, தன்னை முன்னிலைப்படுத்துகிற ஒரு காரியமாகத்தான் இருக்கும். அப்போ நமக்கு முக்கியமாக தேவை நம்முடைய ஆவியில எளிமை. அந்த ஆவியில எளிமையாக இருக்கிறவர்கள் எதை அவர்கள் கண்டடைவார்கள்? பரலோக ராஜ்யத்தை அவர்கள் கண்டடைவார்கள். பாருங்க, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு சொல்ல. அப்போ ஆவியில எளிமையா இருப்பது எவ்வளவு முக்கியம். பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தானே இன்றைக்கு உலகத்தில் நம்ம பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். அப்படி பரலோகத்துக்கு போகணும்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆவியில் ஒரு எளிமை அவசியமாக இருக்கிறது. இரண்டாவது பாருங்க, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த பாக்கியவான்கள் என்கிற அந்த தமிழ் வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் பிளெஸட், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள். அப்போ துயரப்படுகிறவர்கள். என் வாழ்க்கையில் துயரம், கஷ்டம் அப்படின்லாம் வந்துக்கிட்டே இருந்தால் யாராவது அதை விரும்புவோமா? கஷ்டத்தை விரும்ப மாட்டோம், துயரத்தை விரும்ப மாட்டோம், கவலையை விரும்ப மாட்டோம், கண்ணீரை விரும்ப மாட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய போதனையில் 2வது பாருங்க, துயரப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லுகிறார். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எப்படி இது? நம்ம மூளையால் யோசிக்க முடியுதா? ஒருவேளை மூளையால், அறிவால் நம்ம யோசித்தோன்னா அது என்னங்க கஷ்டப்படுறவன் நல்ல பாக்கியவான் அப்படின்னு சொன்னால், நீ கஷ்டப்படுறா, நீ பிளஸ்ஸட்ரா அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை இல்லை. கஷ்டமே இல்லைன்னா அவன் ஐயோ சச் அ பிளஸ்ஸட் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லையா? ஆனால் இங்கே இயேசு சொல்லுகிறார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஒருவேளை இந்த உலகத்தில் துயரங்கள் அவர்கள் பட்டாலும் அந்த துயரத்தின் நிமித்தம் ஒரு நாள்
அவர்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். மூணாவது என்ன சொல்லுகிறார் பாருங்க, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சாந்த குணம் அப்படின்னு சொன்னா விட்டு கொடுக்கிற ஒரு தன்மை, ஒரு தாழ்மை. இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைய சாந்த குணத்தை பற்றி, அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராக இருந்தாராம். அந்த சாந்தமும் மனத்தாழ்மையும் பேரலா போகிற ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரி. எங்கேயுமே சாந்தம் இருந்துச்சுன்னா தாழ்மை இருக்கும், தாழ்மை இருந்துன்னா சாந்தம் இருக்கும். அப்போ அந்த சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். ஆனால் அந்த உலகம் என்ன சொல்லும்? அடிதடி இல்லை, ஆமாம், வீரத்தை காட்டினாதான் அந்த உலகத்தை நம்ம பற்றிக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அமைதியாக போனால் இருக்கிறதே இழந்துருவோம் அப்படின்னு தான் இந்த உலகம் சொல்லும். ஆனால் உலகத்தை படைத்த தேவன் சொல்லுகிறார், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். நான்காவதாக அந்த உபதேசத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள். பசி தாகம் அப்படின்னா ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம், ஒரு ஆசை. எதன் மேலே? நீதியின் மேலே, நியாயத்தின் மேலே. இல்லை, இந்த உலகம் எப்படி இருக்கு பாருங்க, அநீதி மேலே தாகமாக இருக்கும். நீதியின் மேலே யாரும் விருப்பப்பட மாட்டாங்க. ஏன்னா நீதியாக நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய இழப்புகளை சந்திக்க வேண்டி இருக்கும், நிறைய பேருடைய வெறுப்பை சம்பாதிக்க வேண்டி இருக்கும். நீதியாக ஒருத்தர் இருக்கிறான்னா அவனுக்கு யாரும் நண்பர்களாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீதி மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இன்றைக்கு உலகம் திருப்தியற்ற ஒரு உலகமாக இருக்கிறது. எல்லாமே எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். எவ்வளோதான் இருந்தாலும் இன்னும் வேணும், இன்னும் வேணும். சம்பாத்தியம் எவ்வளோ இருந்தாலும் சரி, இன்னும் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் இன்னைக்கு உலகம் இருக்கிறது, திருப்தியற்ற ஒரு உலகம். ஆனால் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் ஒரு திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வார்களாம். அடுத்தது ஐந்தாவது பாருங்க, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நம்ம இரக்கம் காட்டுனா, நம்ம தயவு காட்டுனா நமக்கு அந்த இரக்கம் கிடைக்கும் என்று இயேசு சொல்லுகிறார். ஸோ நம்ம மற்றொரு மேல் இரக்கம் காட்டுவோம், கஷ்டப்படுற மேலே இரக்கம் காட்டுவோம், ஒரு வியாதியில் இருக்கிறவங்க மேலே இரக்கம் காட்டுவோம், ஒரு தேவையில் இருக்கிறவங்க மேலே இரக்கம் காட்டுவோம். அப்படி இரக்கம் காட்டணும்னா அவர்களுக்கு உதவி செய்கிறது இல்லையா? ஆகவே இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறாவது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கடவுளை தரிசிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கணும். அந்த இருதயத்தை சுத்தப்படுத்துவதே இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம், சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அப்போ நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கும் பொழுது கடவுளை நம்ம தரிசிக்க முடியும் என்று அவர் சொல்லுகிறார். ஏழாவது பாருங்க, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இன்றைக்கு சண்டை சச்சரவு நிறைந்த இந்த உலகம், எங்க பார்த்தாலும் சண்டைகள் தான். சின்ன சின்ன காரியத்திற்கும் மனிதர்கள் கோபப்பட்டு சண்டை போடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இடையில ஒருத்தர் வந்து ரெண்டு பேருக்கு இருக்கிற சண்டையில் சமாதானப்படுத்தினாங்கன்னா உண்மையாகவே பைபிள் சொல்லுது, அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இன்றைக்கு எதுக்கு எனக்கு வம்பு? நான் போய் எதுக்கு அவங்க ரெண்டு பேருக்கு இடையில போயிட்டு விழுந்துட்டு என் நேரத்தையும் என் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணணும்? ஏன் நான் கெட்ட பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணக்கூடியவர்களே சமாதானம் பண்ணாமல் அவர்கள் ஒதுங்கி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் நம்ம வாழுகிற இந்த காலகட்டம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அடுத்தது பாருங்க, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். துன்பப்படுகிறவர், நீதி நிமித்தம், நல்லது செய்தேன் ஆனால் எனக்கு துன்பம், நான் ஒரு நியாயமான காரியத்தை செய்தேன் ஆனால் அது எனக்கு அநீதியாக மாறிடுச்சு, எனக்கு துன்பத்தை கொண்டு வருகிறது. நல்லதை செய்து நன்மை செய்து பாடு அனுபவிப்பது இல்லை, நீதியை செய்து துன்பப்படுவது, அதுவங்க பாக்கியவான்களாம். அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி இயேசு போதிக்கிறார். அடுத்தது பாருங்க, கடைசியாக, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுவது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பத்தை நீங்கள் அனுபவித்து, நிந்தையை அனுபவித்து, பாடுகளை அனுபவித்து, உங்கள் மேலே பொய்யான, நீங்கள் செய்யாத, நீங்கள் பேசாத, நீங்கள் நடக்காத ஒரு காரியத்தை உங்கள் மேலே சொல்லி குற்றப்படுத்தி
பொய்யான ஒரு காரியங்களை சொல்வார்களானால் பாக்கியவான்கள். ஆனால் இன்றைக்கு உலகம், கிறிஸ்தவ உலகம் எப்படி இருக்குது? என் மேலே ஒரு தப்பு சொல்லிட்டாங்கன்னா எவ்வளவு கோபம் வந்துடுது இல்லையா? ஆமாம், ஒருவேளை நான் அந்த தவறு செய்யாமல் இருந்தாலும் எத்தனை பேர் அதை பொறுமையாக என் மேலே இப்படி குற்றம் சொல்கிறாங்களா, சரி பொறுத்து பார்ப்போம், காலம் ஒரு நாள் வரும், அன்னைக்கு உண்மை என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி பொறுமையாக இருக்க முடிகிறதா? நம்ம உடனே அங்கே போயிட்டு நான் தப்பு செய்யலை என்பதை நிரூபிப்பதற்காக எவ்வளவோ காரியங்களை செய்யணும்னு சொல்லி நினைக்கிறோம். நேரத்தையும் பணத்தையும் அதற்காக, என் மேலே தப்பு இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக நேரத்தை செலவு பண்ணுகிறோம். ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் நிமித்தம் நிந்தையும் துன்பத்தையும் அல்லது பொய்யான குற்றச்சாட்டையும் நம்ம மேலே வருது அப்படின்னு சொன்னால் படாதீங்க. ஏன் கவலைப்படாதீங்கன்னா, உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்குமா. இதெல்லாம் நம்ம பல நேரங்களில் யோசித்தே பார்க்கறது இல்லை. ஆமாம். ஸோ எவ்வளோ ஒரு ஆழமான சத்தியங்கள் பாருங்கள். அப்போ நம்ம ஆண்டவர் நிமித்தம் நிந்தை வருகிறதா சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம், சுவிசேஷத்து நிமித்தம் பாடு வருகிறதா சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம், சந்தோஷப்பட்டு களி கூறுவோம், பரலோகத்தில் நமக்கு பலன் நிச்சயமாக உண்டு என்று சொல்லி இந்த 9 காரியங்களை அவர் பாக்கியவான்கள் என்று சொல்லி இந்த மலை பிரசங்கத்தில் அந்த ஆரம்பத்திலேயே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதை மலை பிரசங்கம் என்று ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் பாக்கியவான்கள் என்கிற ஒரு பட்டியல். ஆங்கிலத்தில் சொன்னால் பீட்டிடியூட்ஸ், அந்த பிளஸட் என்கிற அந்த வார்த்தைக்கு பைபிள் கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை பீட்டிடியூட்ஸ். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாக்கியவான்கள் என்கிற இந்த அட்டவணைக்குள்ள நம்ம வரும் என்றால் உண்மையாகவே நம்ம பாக்கியவான்கள், உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து தேவனுடைய பிள்ளைகளாக இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வது மாத்திரமல்ல, பரலோகத்தை சுதந்திரித்து கொண்டு இந்த ஆண்டவரை தரிசித்து அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ.